அதாவது யூடியூபர்ஸ் செய்கிறது பிழை என்று நீங்கள் சொல்கிற பட்சத்தில் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸும் படு பிழையான ஒரு கமெண்ட்ஸ். ஆனால் ஒரு யூடியூபர் தான் அதில் இருக்கிற அந்த ஃப்ளைட் எவ்வளவு காலம் கழிச்சு வந்திருக்கு அது இதண்டு விழாவரியாக தகவல்களை எங்களுக்கு தந்திருக்கு. பணம் ஏதோ கலாச்சாரத்தில் கெட்டு போகுது, அப்படி கெட்டு போகுது, இப்படி கெட்டு போகுது, அழிஞ்சு போகுது, அப்படி நீங்கள் பார்க்குறத விட இந்த யூடியூப்பும் சரி எப்போ யாழ்ப்பாணத்தில் எப்படி இருக்க விட்டு போனீங்களோ அதே மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ தெரியல. அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாணத்தில் இருந்து ரஜீவன். என்னுடைய தம்னையில் பார்த்துட்டு பலர் யோசிச்சிருப்பீங்க, என்னடா இப்படி ஒரு தம்னையில் அவர் போட்டிருக்கிறாரு என்று சொல்லி. பலர் அப்படித்தான் நீங்கள் நினச்சி கொண்டிருக்கிறீங்க. அதுக்காக நான் எல்லாரையும் சொல்லல. இந்த யாழ்ப்பாண யூடியூபர்ஸுக்கு கல்வி அறிவு குறைவு, யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் வாயிலாகவும் பல பேர்ட்ட வீடியோக்கள்லையும் அதை பார்த்துருக்கிறேன். குறிப்பாக அந்த ஃபேஸ்புக் வழியே கமெண்ட்ஸுகளாக இருக்கட்டும், போஸ்ட்டுகளாக இருக்கட்டும், யாழ்ப்பாண யூடியூபர்ஸை பற்றி போட்டு கொண்டிருக்கிறீங்க. இப்போ ஒரு யூடியூபர் செய்கிற பிழையை வச்சுக்கொண்டு எல்லா யூடியூபர்ஸும் அப்படித்தான் சொல்லி நாங்கள் ஒரு முடிவுக்கு வரையிலாது. இப்போ ஒரு யூடியூபர் ஒரு பிழை விடுறாருன்னு சொன்னால் அவருக்கு நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் அதை விட ஒரு பெரிய பிழையான ஒரு விஷயமா இருக்குது. அவருடைய சாதி வரைக்கும் இழுத்து அதில் கமெண்ட்ஸ் பண்ணுற அளவுக்கு எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய நிலைமை வந்திருக்குன்னு சொல்லி எனக்கு உண்மையாக மன வருத்தமாக இருக்குது. ஒரு யூடியூபர் பிழை விடலாம், அது பிழை இல்லை. ஒரு யூடியூப்பை நீங்கள் ஊடகம்தான், ஒரு யூடியூப் ஊடகம்தான். ஆனால் அதில் இருக்கிற எல்லாருமே ஊடகவியலாளர்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால் சிலர் ஃபன்னான வீடியோக்கள் போடுறாங்க, சிலர் சில முக்கியமான வீடியோக்களை போட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு என்ன வருதோ என்ன தெரியுதோ அதை வீடியோவாக போடுறாங்க. ஒரு வீடியோ எடுக்கிறது சரியான கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பலாலியில் 47 வருஷத்துக்கு பிறகு திருச்சி டு யஃப்னா ஃப்ளைட் ஓடுது. இது மீடியாக்கள் 2 லைனில் இந்த வீடியோ இந்த நியூஸை கவர் பண்ணி போட்டு விட்டுட்டாங்க. ஆனால் ஒரு யூடியூபர் தான் அதில் இருக்கிற அந்த ஃப்ளைட் எவ்வளவு காலம் கழிச்சு வந்திருக்கு அது இதண்டு விழாவரியாக தகவல்களை எங்களுக்கு தந்திருக்கிறேன். அப்போ நியூஸ் நான் ஒரு மீடியாவில் இருந்திருக்கிறேன். ரெண்டபடியாக ஒரு நியூஸை கவர் பண்ணிக்க 30 செகண்ட் அப்படி இல்லைன்னு சொன்னால் 1 மினிட் 2 லைனில் கவர் பண்ணி போட்டு விட்டுருவணும். அதுக்கு மேலே போனால் அது நியூஸுக்கும் அழகில்லை, எதுக்குமே அழகில்லை. ஆனால் யூடியூபர்ஸ் மக்களோட மக்களாக உள்ளே போய் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஆராய்ஞ்சு அந்த இடத்துல மக்களுக்கு அதை தெரியப்படுத்துகிறாங்க. சரிதானே? இப்போ புலம்பெயர்ந்த ஆட்கள் குறிப்பாக எல்லாருமே புலம்பெயர்ந்து போனது தான். வவுனியாவில் இருந்தும் புலம்பெயர்ந்து போனது தான், திருவோணமலை மட்டக்களப்பில் இருந்தும் புலம்பெயர்ந்து போனது தான். ஆனால் அந்த யாழ்ப்பாணத்திலேருந்து புலம்பெயர்ந்து போன ஆட்கள் உங்களுடைய தாகத்தை தீர்த்தவர்கள் தான் இந்த யூடியூபர்ஸ். நீங்கள் தான் அவங்கள வளர்த்து விட்டது. எப்படி என்று சொன்னால், இப்போ கோயில் வீடியோவை போடுங்க, எங்கட ரோட்டை போடுங்க, எங்கட சந்தியை போடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்க என்று சொல்லி அவங்கள நீங்கள் உசுப்பேற்றி விட்டு அவங்களுக்கு கமெண்ட்ஸ் வாயிலாகவும் தொலைபேசி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லத்தான் அவங்க தான் அப்படித்தான் வளர்ந்து வந்தவங்க. இப்போ உங்களுக்கு சில வீடியோக்கள் சில யூடியூபர்ஸ் பிடிக்கலைன்னு சொன்னேன். அவங்களோட சாதி வரைக்கும் இழுத்து வச்சு அந்த இடத்துல கதைக்கிறதுன்றது ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு சீப்பான ஒரு விஷயமா தெரியுது. என்னென்னு சொன்னால், யூடியூபர் விடுற பிள்ளையை நீங்கள் ஒரு ஃபேராக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம். ஓகே, நீங்கள் இப்படி செய்கிறீங்க, அப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்கன்னு சொல்லி. இப்போ யூடியூபர் கதைக்கிற கதை அவங்க எப்படி என்று சொன்னால், அவங்க வீட்டில் என்னத்தை கதைக்கிறாங்களோ. இப்போ சில வீடியோக்கள் இப்போ நான் கதைக்கிற தமிழ் ஒரு வித்தியாசமாக இருக்குது. அப்போ சில பேருக்கு அது புரியாமல் இருக்குது. அப்போ அவங்க எனக்கே கமெண்ட் பண்ணுறாங்க, ஒரு கொஞ்சம் மக்களோட இது பண்ணி கதைங்க, ரேடியோவில் கதைக்கிற மாதிரி இருக்குது, டிவியில் கதைக்கிற மாதிரி இருக்குது, அப்படி இப்படி என்று சொல்லி. அப்போ அப்படி இருக்கேக்குள்ளே அவங்க தங்களுடைய பேச்சு வழக்கத்தான் உங்களோட கொண்டு ஒரு வீடியோவை இது பண்ணுறாங்க. அப்போ அப்படி இருக்க அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை, கல்வி அறிவில் அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் என்னென்று கமெண்ட்ஸை நாங்கள் அப்படி சொல்கிறது. சரிதானே? இப்போ அடுத்த ஒரு விஷயம், யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் அந்த புலம்பெயர்ந்த ஆட்கள் கமெண்ட்ஸ் போடைக்குள்ளே என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணம் ஏதோ கலாச்சாரத்தில் கெட்டு போகுது, அப்படி கெட்டு போகுது, இப்படி கெட்டு போகுது, அழிஞ்சு போகுது, அப்படி நீங்கள் பார்க்குறத விட இந்த யூடியூப்பும் சரி இதுகளும் சரி நாங்கள் ஒரு அடுத்த லெவலுக்கு போகத்தான் வேணும். அண்மையில் கீல்ஸ் திறந்து வச்சாங்க. கீல்ஸுக்கு எத்தனை பேர் ஐயோ உங்களோட கலாச்சாரம் அப்படி போகுது இப்படி போகுது, இங்கேருந்து காசு எடுத்து அங்கே கொண்டு போகிறாங்க. புலம்பெயர்ந்த ஆட்கள் யாழ்ப்பாணத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இங்கே இருக்கிற வருமானங்கள் லாபங்கள் என்ன நடக்குது அதை நீங்களும் ஒருக்கா சிந்திச்சு பாருங்கள். அப்படி இருக்கக்குள்ள கீல்ஸ் இங்கே உழைக்குதுன்னு சொல்லி நாங்கள் அப்படி பார்க்கலாது. கீல்ஸில் இருக்கிற ப்ராடக்ட்டுகள், கீல்ஸில் என்னென்ன விஷயம் இருக்குன்னு தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. கீல்ஸ் இருந்தும் எங்களோட திருநெல்வேலி சந்தையை இழுத்து மூடியாச்சா?
கீழ்ஸில் போய் வாங்குறார்கள், கீழ்ஸில் போய் வாங்குறாங்க, திருநெல்வேலி சந்தையில் வாங்குறார்கள், திருநெல்வேலி சந்தையில் வாங்குறாங்க. கீழ்ஸில் போய் இறைச்சி வாங்குறதுக்கும் எங்களுடைய இடங்களில் போய் கோழி இறைச்சியோ அல்லது எங்களுக்கு தேவையான ஆட்டிறைச்சியோ வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ அதை வந்து ஒரு கமெண்ட்ஸாக வந்து நீங்கள் அவற்றை உழைப்பு போகுது இவற்றை உழைப்பு போகுதுன்னு சொல்ல தேவையில்லை. அடுத்த மட்டத்துக்கு போகணும். இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த புலம்பெயர்ந்த ஆக்கள் வந்து இப்போவும் அந்த பண படலியாக இருக்கணும். எங்களோட இடங்கள் பொம்பளை பிள்ளைகள் ரெட்டை பின்னல் கட்டி அப்படியே நீங்கள் எப்போ யாழ்ப்பாணத்தில் எப்படி இருக்க விட்டுட்டு போனீங்களோ அதே மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ தெரியல. ரெண்டுபடியாக தான் எப்படி கமெண்ட்ஸுகள் வருது ஒன்றும் எனக்கு ஒரு சந்தேகம் ஒன்று வருது. என்னென்னு சொன்னால் போகிற போக்கை பார்த்தா இப்போ அந்த வடக்கு கிழக்கும் எங்களோட இப்படி பிரிஞ்சு ரெண்டாக இருக்கிற மாதிரி புலம்பெயர்ந்த தமிழாக்களும் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாக்களும் நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல பிரிய வேண்டி வருமோ உண்டு. என்ற காரணம் வந்து இந்த இப்படித்தான் அந்த ஒவ்வொரு கமெண்ட்ஸுகளும் வந்து 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 ஒரு இடத்துல இப்படி தான் வந்து நிற்க போகுது. அடுத்தது இந்த வீடியோ உண்மையாகவே போடுறதுக்கு முதல்ல எனக்கு ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தார். அவர்கிட்ட கமெண்ட்டை நான் இந்த இடத்துல தாரேன். நான் வந்து பாஸ்போர்ட்டுக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த பாஸ்போர்ட் எடுக்கிறது இவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் என்று சொல்லி வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நான். அப்போ அந்த பாஸ்போர்ட்டுக்கு வந்து அந்த வீடியோவை போடக்குள்ள அதில் வந்து உண்மையாகவே எனக்கே நிறைய சந்தேகங்கள் இருந்தது. அதனால தான் அந்த பாஸ்போர்ட் வீடியோவை நான் போட வேண்டியதாக இருந்தது. அப்போ சிங்கள யூடியூபர் ஒருத்தர் போட்டிருந்தார் எப்படி பாஸ்போர்ட் எடுக்கிறேன்னு சொல்லி. அப்போ அது எனக்கு பெருசாக விளங்க இல்லை. அங்கே போனால் வேறு மாதிரி தலைகளாக இருந்தது நடைமுறைகள். அப்போ அதுக்கு பிறகு என்ன மாதிரி ஒருத்தர் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அந்த வீடியோ போட்டினான். அதுக்கு ஒருத்தர் வந்து போட்டிருந்தார் எங்கடா இருந்து வாரீங்கன்னு போட்டிருந்தார். பிறகு பார்த்தா ஒருத்தர் போட்டிருந்தார் அப்படின்னு சொன்னால் இந்த மூஞ்சியெல்லாம் பார்க்க வேண்டி இருக்குது தலைவிதி என்று போட்டிருந்தார். என்னுடைய முகத்துக்கு என்ன குறை என்றுமையாக எனக்கு தெரியலை. ஏதாவது குறைகள் இருக்கலாம், இருந்தால் அதை வந்து என்னால் மாற்றலாம். என்னுடைய நடவுடை பாவனையில் ஏதாவது மாற்றங்களை கொண்டுடலாம். இது வந்து மாற்றலாக தானே. அப்போ ஒருத்தருக்கு வந்து கமெண்ட்ஸ் போடக்குள்ள அவர் யார் என்ன என்று சொல்லி அறிஞ்சு நீங்கள் ஒரு கமெண்ட்ஸை போடலாம். அப்படியே பொதுப்படையாக வந்து கமெண்ட்ஸை அள்ளி வீசக்கூடாது. எனக்கும் வந்து ஊடகத்துறையில் வந்து அனுபவம் இருக்குது. இந்த மைக்கை பிடிக்கக்கூடிய அனுபவம் எனக்கு இருக்குது. நான் வந்து தனியாக சும்மா சுற்றி கொண்டு திரிஞ்சதை விட மைக்கும் கையுமா திரிஞ்ச காலங்கள் கூட. அப்படி நீண்ட காலமாக வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வேலை செஞ்சுட்டு தான் இந்த யூடியூப்புக்குள்ளே நான் வந்து வந்திருக்கேன். மற்ற யூடியூபர்ஸ் என்ன மாதிரி என்று எனக்கு தெரியலை. ஒவ்வொருத்தரும் அதைத்தான் நான் சொல்லியிருந்தேன். ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு என்ன வருதோ அதைத்தான் அவங்க வந்து யூடியூப்பில் வந்து வீடியோவாக வந்து போட்டிருக்கிறாங்க. அதனால் ஒருத்தரை வந்து தாக்கி கமெண்ட்ஸ் போடக்குள்ளே நாங்களும் எங்களுடைய தராதரத்தை இழந்து நாங்கள் கமெண்ட்ஸ் போடக்கூடாது. ஏண்டா நீங்கள் இப்போ நாங்கள் யூடியூபர்ஸ் ஒரு பிள்ளை விடினோம்னு சொன்னால் அதை பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் ஒரு பிள்ளை தானே விட போகிறீங்க. அதே நேரத்தில் யூடியூப்பை வந்து ஒரு ஃபன்னாக எடுத்துகிட்டு போகணுமே தவிர அது வந்து ஒரு பெரிய விஷயமாக ஆகக்கூடாது. இப்போ புலம்பெயர்ந்த ஒரு ஆள் யாழ்ப்பாணத்தில் ஒரு வீடு ஒன்று கட்டுறாருன்னு சொன்னால் அவர் இப்படி வீடு கட்டியிருக்கார் இப்படி எல்லாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் வாயிலாக தான் நீங்கள் தெரிஞ்சு கொள்கிறீங்க. எந்த ஒரு பேப்பர்லையோ அல்லது எந்த ஒரு செய்தி இங்கே இருக்கிற உள்ளூர் ஊடகங்களோ அதை கொண்டு வந்து தரப்போறையில் ஒரு யூடியூபர் தான் உங்களுக்கு முன்னுக்கு கொண்டு வந்து தாரார். அதே நேரத்தில் அந்த யூடியூபர்ஸையும் இப்போ வந்து அந்த வீடு கட்டினால் தேடுறார் அதை விளம்பரப்படுத்துறதுக்கு. இப்போ அவர் ஒரு வீடு கட்டி விற்கிற ஒரு நிறுவனமாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி வாடகை கொடுக்குறவராக இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம், அல்லது ஒரு தனிப்பட்ட விளம்பரமாக கூட இருக்கலாம். அப்போ யூடியூபர்ஸையும் வந்து இந்த புலம்பெயர்ந்த ஆக்களும் சரி இப்படி இந்த துறையில் இருக்கிற ஆக்கள் வந்து தேடுறாங்க. அப்போ இப்படித்தான் யூடியூபர்ஸுக்கு வந்து ஒரு உத்வேகம் வந்ததே தவிர தனியாக வந்திருக்காது. இப்போ சினிமாவில் கூட தான் நல்ல சினிமா கூடாத சினிமா பிள்ளைகளோட சேர்ந்து பார்க்கக்கூடிய சினிமான்னு சொல்லி வருது. எல்லாத்தையுமா போய் நீங்கள் பார்க்குறீங்க இல்லை. முந்தி வந்து பேப்பரில் அறிஞ்சிருப்பீங்க அல்லது எங்கேயாவது ஆக்கள்கிட்ட தெரிஞ்சு கேட்டு போவீங்க ஒரு படத்தை பார்க்குறதுக்கு. இப்போ வந்து ரிவ்யூ பார்த்து வீடியோ பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் நீங்கள் தியேட்டருக்கே போகிறீங்க. அது மாதிரி உங்களுக்கு பிடிக்காத சில வீடியோக்கள் வரைக்கும் அதை வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு போகலாம். அதை எடுத்து வச்சு தூக்கி வச்சு 2 கமெண்ட்ஸ் போட்டு அதில் ஆக்களை காயப்படுத்தி அதுக்குள்ளே அதாவது ஒரு யூடியூபர் வந்து வீடியோ போடுறாருன்னா அதுக்கு கீழே ஒரு டீம் வந்து ஒரு ஃபோம் கிரியேட் ஆகுது. அதில் ஒரு ஆள் ஒரு கமெண்ட்ஸ், அதுக்கு கீழே இன்னொரு கமெண்ட்ஸ், அதுக்கு கீழே இன்னொரு கமெண்ட்ஸ், அதுக்குள்ளே அரசியலும் வேறு 10 இப்போ சாதியும் வந்து உள்ளே புகுந்துட்டுது. ஸோ நீங்கள் செய்கிற வேலைகள் அதாவது யூடியூபர்ஸ் செய்கிறது பிழை என்று நீங்கள் சொல்கிற பட்சத்தில் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸும் படு பிழையான ஒரு கமெண்ட்ஸ் என்று தான் நான் சொல்லுவேன்.